அமர்ந்து அற்புதமாக சித்த சிவ சச்சங்கம நற்சங்கம நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அற்புதமான சிவமகா சிவப்பிரபஞ்ச கூரையின் கீழ் இருந்து அற்புதமாக தேவர்களும் சித்தர்களும் சூட்சமமாக இயல்பாகவும் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து வருகின்ற அற்புதமான தருளம். அதிலே ஞான பெருநூல் வழியாக நல் அகத்திய பெருமகனால் நல் ஞான சபையிலே இருந்து ஞான நிலை கொண்ட வினாக்களுக்கு, ஆன்ம ஈக வினாக்களுக்கு, அறிவுசார் வினாக்களுக்கு, மேன்மைசார் வினாக்களுக்கு மேதினியில் மாந்தர்கள் அகத்திலே இருக்கும் அற்புதமான தகைய சந்தேக நிலைகளுக்கு உயர்வான உத்தம பதில் உரைகளை உரைத்து கொண்டிருக்கும் தருணம். இதிலே தொடர்பாக அத்தகைய நிலையிலே உள்ள வினாவானது கேளுங்க. அகத்தீசாய நமக. அகத்தீசாய நமக. அகத்தியர் மகாமா முனிவர் ஐயா அவர்களே. பலமா சொல்லுங்க. ஹலோ, இங்கிட்ட வாங்க, பலமா பேசுங்க, கத்தி பேசுங்க. அகத்தியர் மகாமா முனிவர் ஐயா அவர்கள் பாதம் தொற்று வணங்கி, ஓம் அகதீசாய நமக. விநாயகப் பெருமாள் பாதம் தொற்று வணங்கி, முருகப்பெருமாள் பாதம் தொற்று வணங்கி, இந்த கர்ம பிணையானது பெற்று முன்னோர்கள் செய்த பிணைகள் அவங்களுக்கு சேராம ஏன் பிள்ளைகளுக்கு அடுத்த வாரிசுகளுக்கு சேருகிறது என்று வினாக்கள் எழுப்புகிறேன். அதாவது முன்னோர்கள் செய்த வினையானது அவங்களோடையே போகாம ஏன் நமக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு தொடருது அப்படிங்கிற அந்த வினாவை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செஞ்சு, அது அவங்க செஞ்ச தப்புன்னா அவங்களோட போக வேண்டியதானே, ஏன் அப்படி தானே கேட்கிய, எங்களை பிடிக்கி எங்கள் பிள்ளைகளை பிடிக்கி அப்படின்னு சொல்லுதா. அப்படி அதற்கான அதகை விளக்கம் எளிய முறையில் சொல்லியிருந்தாலும் அகத்திய பெருமான் திருவாயால் கேட்கணும்னு, விரிவுரையாக கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அகத்திய பெருமான்கிட்ட அது உள்ள சூட்சமத்தை கேட்டுக்கோங்க. ஓம் அகதீஷாய நமக. அதுல முன்னோர்கள் சாபமும் அடக்கும். என்ன நல்நிலை தவநிலை, அந்நிலையின் மூலம் பெருமகா சிவநிலை பெற்று பேராற்றுதலும் போற்றுதலுக்கும் உரிய இச்சபைதனில் சிவத்தின் பேராற்றலுக்கும் அவருடைய பெருமகா போற்றுதலுக்கும் உரிய ஆசானாய் அமர்ந்து ஆசானாய் அமர்கின்ற நிலை அது எங்கிருந்து எத்தகைய சூழலின் பால் அது கிடைக்கப் பெற்றது, அந்நிலையை அடைய பெறுவதற்குரிய அற்புதமான சூட்சம முயற்சிகள் என்ன என்னும் நிலைக்குரிய விடைதனை யாம் அகத்தியன் சற்று இவ்வாசியின் நிறைவு நிலையில் அறிவித்து, முழுமுதற் கடவுளாய் வணங்கும் கன்னிமூல ஆணைமுகன் அமர்ந்து அரசாளும் இச்சபைதனில் அவன் மூலம் நல் முதல் நிலை துவக்குவதற்குரிய வணங்குதல் நிலைதனை மேற்கொள்ளும் கலியுகம் தனில் இக்கலியுக தேவ சித்த சபையை முழுமுதல் நாயகனாம் அவன் துதிக்கையில் தூக்கி வைத்து அழகு பார்க்கும் அற்புத வடிவங்கள் சுழன்று வருகின்ற இப்பிரபஞ்சத்தில் அவன் திருவடி தொட்டு வணங்கி, அகத்தியன் யாம் தென்பொதிகை சாரல் தொடர்மலையில் அமர்ந்திருந்து நற்சீடன் சொல் கேட்டு
அருள் சொற்பொருள் மொழியாய் உதிர்க்கும் ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து ஆசிகள் கேட்டு வந்தமர்ந்து சச்சங்க பெருவிழாவில் கலந்து ஆற்றலாய் முன்னோர் மூத்தோர்களுடைய அவரவர்கள் கடைப்பிடித்த நல்வாழ்வியல் முறைகளுக்குரிய தாக்கம் வழிவழியாய் வருகின்ற அவரவர்கள் வாரிசுகளுக்கு எவ்வாறு வருகின்றது, அவ்வாறு வருவதற்குரிய காரணம் என்ன, அவரவர்கள் ஆற்றிய தீவினை அவர்களோடு நிறைவு பெறாமல் தொடர்வதன் சூட்சமம் என்ன என்று வினா தொடுத்த சீடனே அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை அகத்திய சபையிலிருந்து யாம் வழங்கி ஒரு மானிடன் பிறக்கின்ற பிறப்பு இதன் விடைதனை அகத்தியன் சூட்சமமாய் பல்வேறு ஆசி உரை மொழிகளில் கூறிட்ட பொழுதும் உரைத்திட்ட பொழுதும் சீடனுடைய இவ்வினா யாவரும் இப்பிரபஞ்சம் அறிகின்றவாறு அகத்தியன் யாம் விடை அளிக்கின்றோம். ஒரு மானிடன் நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய யுகத்தில், கலியுகத்தில் பிறக்கின்ற பிறப்பு மானிடனாய் அது எப்பாலினத்தவராக இருந்த பொழுதும், ஆணாக இருந்த பொழுதும், பெண்ணாக இருந்த பொழுதும், மானிடனாய் பிறக்கின்ற பிறப்பு என்பது எத்துணை ஜென்மங்கள் கழித்து, எத்துணை லட்சம் ஜென்மங்கள் கழித்து அவன் மானிடனாய் பிறந்திருக்கின்றான் என்கின்ற கூற்று கணக்கு நிலை எவரும் அறியா நிலை. எத்துணை ஜென்மங்கள் கடந்து அவன் ஓர் மானிடனாக பிறக்கின்றான், எத்துணை ஜென்மத்திற்கு முன்பாக அவன் மானிடனாக பிறந்திருந்தான் என்னும் கணக்கு மானிடர்களாகிய நமக்கு எதுவும் அறியாத ஒன்று. இவ்யுகத்தில், கலியுகத்தில் இத்தகைய பிறப்பில் மானிடனாக யாம் பிறந்து விட்டோம். யாம் மாபெரும் மனிதன், யாம் அத்துணை நிலைகளையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆடம்பர படாடோப நிலைகளையெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய மானிடன் யாம். யாம் நினைத்தால் எத்தகைய வகை கொண்ட செயலையும் ஆற்ற முடியும், எத்துணை நிலை கொண்ட வார்த்தைகளையும் பேச முடியும் என்று மானிடன் நினைத்து கொண்டு, சாதாரண நிலை கொண்ட மானிட நிலையில் இருக்கக்கூடிய அவன் நினைத்து கொண்டு வலம் வரும் கலியுகமாகும் இது. வஞ்சகம், சூழ்ச்சி, போட்டி, பொறாமை, ஏற்ற இறக்க நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் தன்னை இழுத்து கொண்டு சென்று பல்வேறு தனக்கு உதவா நிலைகளுக்குள்ளெல்லாம் தன் சிரசினை உள்செலுத்தி அதனுக்குள் இருந்து பல வினைகளை பொறுக்கி எடுத்து எம் பணி தவிர அவனவன் பணி தவிர மற்ற பணிகளை ஆற்றுவதே, மற்றவருடைய பணிகளுக்குள் தன் சிரசை செலுத்துவதே அது வினை நிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு பல்வேறு வினை நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று அத்துணை வினைகளையும் தான் அறியாமல் தன்னோடு இணைத்து கொண்டு வாழ்ந்து வருகின்ற கலியுகம் இது. மானிடன் வாழ்ந்து வருகின்ற கலியுகம் இது. அவ்வாறு அவன் தன்னோடு தீவினைகள் நிறைய நிறைய எடுத்துக்கொண்டு 100க்கு எத்துணை சதவிகிதம் கொண்ட மானிடர்கள், மக்கள் இது மாதிரியான பணிகளை ஆற்றி வருகின்றார்கள் என்பது யாவருக்கும் அறிந்த ஒன்று. அவ்வாறு தன்னை உணர்ந்து தன் பணி இது, தன்னை இறைவன் இதற்காக படைத்திருக்கின்றார், மானிட பிறப்பு என்பது பிறக்க ஒண்ணா அரியதொரு படைப்பு, எத்துணை ஜென்மத்திற்கு முன்பாக யாம் பிறந்திருந்தோமோ அத்துணை பாவங்களை எல்லாம் கழிப்பதற்குரிய மானிட பிறப்பாக இப்பிறப்பினை அளித்திருக்கின்றார் இறைவன். அவ்வாறு பிறந்த இப்பிறப்பை பயன்படுத்தி இப்பிறப்பில் இருந்தாவது யாம் மானிட பிறப்பாக பிறக்காது திருமுருகனின் திருவடிகளை வந்து அடைய வேண்டும் என்று வினா தொடுத்து வந்து அமர்கின்ற கலியுகமும் இது. இவ்வாறு குறிப்பிட்ட சதவிகிதம் மானிடர்கள் இப்பிறப்பினை பயன்படுத்தி கொண்டு நற்செயல்கள், தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள், இறையை தேடி, இறைமகா ஆசான் நிலையை தேடி, ஆசானிடம் இருந்து நற்சொல் பொற்சொல் யாம் செவிமடுக்க கேட்க வேண்டும் என்று அதற்குரிய சன்மானமாக எதையெதையெல்லாம் வழங்க வேண்டுமோ அதையெல்லாம் வழங்கி அவன் அருளாற்றலை பெற வேண்டும் என்று தேடி அலைகின்ற இத்தகைய யுகத்திலே அவனுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானம் எதுவும் அல்ல. ஒரு குருவிற்கு இயல்புகளிலே பொருளீட்டலிலே எத்துணை சன்மானமும் அளிக்காது
அவனோடு அவனுக்குள் சமர்ப்பிக்கின்ற சன்மானத்தை மட்டும் அவன் அளித்தால் அதுவே பிரபஞ்சத்தில் அவன் அளிக்கின்ற பெருமகா சன்மானமாகும் இறைமகா சபைதனிலே என்று யாம் அகத்தியன் உணர்த்தி, அவ்வாறு அச்சன்மானத்திற்கு ஈடான ஒரு நிலை எங்கும் இல்லை. தன்னை சரணாகதியோடு சிவசபையின் ஆசானுக்கு சன்மானமாக வார்த்துவிட்ட பிறகு அவன் அளிக்கின்ற எத்துணை சன்மானமும் அந்நிலைக்கு உயர்நிலை அல்ல என்று அகத்தியன் உணர்த்தி, அவ்வாறு மானிடர்கள் இறையை தேடி அலையும் மானிடர்கள் இறையை உணராது, இறை பின்னால் செல்லாது, இறை உணர்வுகளை உணர்த்துகின்ற நல்லோர்கள் பின்னும் செல்லாது அவன் கலியுகத்தில் நடமாடி நாடகமாடி இந்நாடகத்தினை நாடகமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கின்றது கலியுகத்தில். இவன் பிறந்த பிறப்பு எத்துணை ஜென்மத்திற்கு முன்பாக என்பது இவனுக்கு தெரியாது. முன்னோர்கள் மூத்தோர்கள் என்பவர்கள் ஒரு புறம் இருந்த பொழுதும் இவன் ஆற்றியிருக்கின்றானே பல்வேறு ஜென்மங்களில் தீவினைகள். இவன் ஆற்றியிருக்கின்ற தீவினைகள் அது எத்துணை வினைகளை ஆற்றியிருந்தான், எத்தனாவது ஜென்மத்தில் யாம் பிறந்திருந்தோம் என்று தெரியாது. ஆகவே இத்தகைய யுகத்தில் மானிடராக பிறந்த ஒருவன் அவன் அடைகின்ற நற்பலன் இவன் ஆற்றிய நல்வினை, இவன் அடைகின்ற தீய பலன் இவன் ஆற்றிய தீவினை. அதற்கு ஏற்றாற்போல் இவன் இவ்யுகத்திலே மானிடராக பிறந்து அனுபவித்து வருகின்றான். இது இயல்பு நிலை. இறையை தேடாது, இறையை உணராது அலைந்து வருகின்ற ஒரு மானிடனுடைய இயல்பு நிலை இது. அவ்வாறு தீவினை நல்வினை ஒருபுறம் இருந்து தராசு நிலைதனிலே பார்க்கின்ற பொழுது எவ்வினை உயர்கின்றதோ அதற்குரிய பலன்கள் இம்மானிட பிறப்பில் அடைந்து வந்து கொண்டிருக்கின்றான் ஒருவன். அவன் பிறக்கின்ற பிறப்பு எவ்விடத்தில், எத்தகைய நிலைதனில், எத்தகைய தாய் தந்தையருக்கு என்பதெல்லாம் அவனுடைய தீவினைகள் பொறுத்து நல்வினைகள் பொறுத்து அது அமைகின்றன. அவ்வாறு அமைந்த இத்தகைய கலியுகத்தில் இப்பிறப்பில் இவன் ஆற்றுகின்றானே புண்ணிய நிலை, இயல்பு நிலையில் இவன் விவரம் அறிந்து ஆற்றுகின்றானே தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகள். அவ்வாறு அவன் புண்ணிய நிலையை இத்தகைய ஜென்மத்தில் ஆற்றுகின்ற பொழுது அவன் பல்வேறு ஜென்மங்களில் ஆற்றிய புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக இவனோடு அது சேர வைக்கப்படுகின்றன. இப்புண்ணியத்தோடு அது கலக்க வைக்கப்படுகின்றன. அப்புண்ணியங்கள் ஓரிடத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கும், பாவங்களும் ஓரிடத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கும். இவன் இஜென்மத்தில் ஆற்றுகின்ற பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய வாழ்வு அமைந்து கொண்டிருக்கும். இவன் புண்ணியங்களை இஜென்மத்தில் உயர்த்துகின்ற பொழுது அப்புண்ணியங்கள் எல்லாம் இவனை வந்தடைகின்றன. அவ்வாறு வந்தடைகின்ற பொழுது இவனுடைய பலன்கள், இவன் மானிடனாய் பிறந்த யுகத்தில் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பலன்கள், வாழ்வு நடைமுறை என்பது நல்விதமாய் அமையும். சிற்சில வினை நிலை நடைமுறைகள் ஏற்படுவது என்பது அவனுடைய தீவினைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து உள்புகுகின்ற பொழுது அது சிற்சில சலன நிலைகளால் ஏற்படுகின்ற வினையின் பால் வருகின்ற நிகழ்வுகளே என்றும் அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு இவன் இஜென்மத்தில் ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகள் உயர்கின்ற பொழுது புண்ணியங்கள் கணக்கிடப்பட்டு ஒன்றாக கலந்து இறைநிலையோடு இவன் பயணப்படுகின்ற பொழுது பாவ நிலைகள் படிப்படியாக குறைக்கப்படுகின்றன, வினை நிலைகள் படிப்படியாக குறைக்கப்படுகின்றன. எவ்வாறு? அவ்வினை நிலைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். இவன் ஆற்றிய வினை நிலைகளை இவன் அனுபவித்தே ஆக வேண்டும். நல்வினை ஆனாலும் சரி, அது தீவினை ஆனாலும் சரி, இவன் பாவ புண்ணியத்திற்கு பயந்து புண்ணிய நிலைகளை இவன் ஆற்றுகின்ற பொழுது வினையினுடைய வடிவம் சுருக்கப்படுகின்றது. தீவினையின் வடிவம் சுருக்கப்பட்டு ஒருவன் உயிர் நீக்க வேண்டும், இத்துணை நாள் கடந்து இவனுடைய உயிர் பிரிய வேண்டும், இவன் உடலில் இருந்து ஆன்மா விலக வேண்டும் என்ற ஓர் வினை இருக்கின்றதென்றால் அவன் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் இதுபோன்று சபைகளிலே ஒன்றாக கலந்து அவன் ஆற்றுகின்ற இறை உரையாடல்கள், அவனால் இப்பிரபஞ்சத்திலே மாந்தர்கள் பல பேர் திருந்தி அவரவர்கள் நல் புண்ணிய நிலைகளுக்கு செல்வார்கள் என்ற காரண காரியத்திற்காக இறையானவன் அனைவரையும் உற்று நோக்குகின்ற பொழுது இதுபோன்று புண்ணிய நிலைகளை ஆற்றுகின்ற மானிடர்களோடு சித்தர்கள் ஒன்றாக கலந்து சித்தர்கள் இறையிடத்திடம் மண்டியிட்டு வேண்டுகின்ற நிலை பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சித்தர்களும்
பிரபஞ்சமும் வேண்டுகின்ற பொழுது அவனுடைய விதிநிலைகளை மாற்றி, அவன் உயிர் நீக்கம் செய்கின்ற விதிநிலைகளை மாற்றி அவனுக்கு சிற்சிலை இடர் இன்னல் கொடுத்து கொடுத்து என்பது அவனால் அத்தகைய இடர் இன்னல்களை தாங்குகின்ற அளவிற்கு அவனுக்குரிய நிலைகளை, வினை நிலைகளை அகற்றும் நிலை நடந்து கொண்டிருக்கின்றது இஜென்மத்தில். இது இவன் ஆற்றிய பாவ புண்ணியங்களுக்கு கிடைக்கின்ற பரிசு. இவன் ஆற்றிய பாவ புண்ணியங்களுக்கு பல்வேறு ஜென்மங்களுக்கு முன்பால் ஆற்றிய பரிசு. இது ஒரு புறம். முன்னோர் மூத்தோர் செய்த பாவம் எமை வந்து எதற்காக சேருகின்றது? முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அவரவர்கள் தனக்கு தந்தையாக, தந்தைக்கு தந்தையாக, தந்தைக்கு தந்தையாக இருந்த பாட்டனார் எல்லாம் வாழ்கின்ற பொழுது மானிடர்களாக வாழ்ந்து அவர்கள் இறை நிலை நோக்கி மறைந்த பிறகு இறைநிலை நோக்கி அவருடைய ஆன்மா பக்குவப்பட்டு செல்கின்ற பொழுது அவர்கள் இறையோடு கலந்து இறையாக அமர்ந்திருப்பர். எத்தகைய பாவங்களை செய்த பொழுதும் அவர்கள் தன் ஆன்மா பிரிந்த பொழுது, உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பொழுது அத்தகைய ஆன்மா பக்குவப்பட்டு வருகின்றதே. தான் ஆற்றிய செயல் இது, தான் ஆற்றிய பாவங்கள் இது, இதற்காக எமை நரக நிலையிலிருந்து மோட்ச நிலைக்கு எமை கொண்டு செல்லுங்கள் என்று இறையை நோக்கி ஆன்மா தவம் இருக்கின்ற பொழுது, அத்தகைய ஆன்மா பக்குவப்படுகின்ற பொழுது, இறையிடம் வந்து சரணடைகின்ற பொழுது அவர்கள் இறையாக மாறுகின்றார்கள். அவ்வாறு இறையாக மாறுகின்ற பொழுது அவர்களை இறையோடு இணைத்து அவரவர்களுக்குரிய வணங்குதல் நிலை, முன்னோர்கள் மூத்தோர்களை வணங்குகின்ற வாசி பெருநாளில் அவர்கள் அனைவரையும் யாம் எம் முன்னோர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுடைய நாமங்கள் தெரியாவிடினும் அவரவர்கள் எத்துணை அழகு இல்லாமல் அழகோடு பிறந்தவர்களாக இருந்த பொழுது முன்னோர் மூத்தோர்களை நினைந்து ஒரு காரியமும் அவரவர்களுக்குரிய நற்காரியங்களையும் செய்கின்ற பொழுது அவர்களுடைய நல்லாசிகள் வந்து அடைகின்றன. கலியுகத்தில் அனைவருக்கும் அவர்களை வணங்குகின்ற பொழுது வருகின்ற நல்லாசியோடு அவர்கள் ஆற்றிய தீரா பாவம் பஞ்சபாதக நிலைகளிலே பஞ்சபாவ நிலைகளுக்கு மன்னிப்பு இல்லை என்ற ஒரு கருத்து நிலவுகின்ற பொழுதும் அத்தகைய பாவங்களுக்கும் மன்னிப்புதனை அவரவர்கள் உணர்கின்ற பொழுது, ஆன்மா பக்குவப்படுகின்ற பொழுது அவர்கள் இறை அத்தகைய பாவத்திற்குரிய விடுதலையை வழங்குகின்றது. அவ்வாறு அப்பாவத்திற்குரிய விடுதலையை வழங்குகின்ற காலம் வரை, அப்பாவத்திற்குரிய விடுதலையை மன்னிப்பை வழங்குகின்ற காலம் வரை அத்தகைய பாவம் என்பது தொடர்ந்து சிறு சிறு தொடர்ச்சியாக வருகின்றது. அது எவரை சென்று அடைய வேண்டும்? யாம் செய்தது இவருக்கு வராது, இவர் செய்தது எமக்கு வராது. என்னை சார்ந்தோர்கள், என்னை வழிபடுகின்றவர்கள், என் சந்ததியர்கள், வாரிசுகள் அதைத்தான் கலியுகத்தில் உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்துணை பாவங்கள் புரிந்தானோ இவன் குடும்பம் இத்தகைய சாபத்தை நாடி அலைந்து கொண்டிருக்கின்றது என்று. அத்தகைய கூற்று உண்மையே. அவ்வாறு சந்ததியர்களுக்கு அத்தகைய பாவங்கள் சிறிதளவு செல்கின்ற பொழுது யாம் உரைத்தவாறு இவன் வாழ்கின்ற மானிட பருவத்தில் இவன் ஆற்றுகின்ற புண்ணியங்கள் அப்பாவத்தினை வேறறுக்கின்றன, வினைகளை வேறறுக்கின்றன. அவ்வாறு வேறறுக்கின்ற நிலைகள் தொடங்குகின்ற பொழுது இதுபோன்று பிரபஞ்ச மகா சபை போன்று அற்புதமான உண்மை இறை நிலைகளை உணர்த்துகின்ற சபைகளின் மூலமாக, வாழும் குருக்களின் மூலமாக ஒருவன் அக்குருவின் வழிநடத்துதலோடு அக்குரு இல்லாத போதும் அவன் காட்டிய வழிதனை உணர்த்துகின்ற சபையோடு வந்து தொடர்பு கொண்டு அமர்கின்ற பொழுது, இது போன்று அற்புதமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது வினைகள் வேறறுக்கப்படுகின்றன. படிப்படியாய் வேறறுக்கப்படுவதை கண்கூடாக காணலாம். அதை எவ்வாறு கண்கூடாக காண முடியும்? உண்மை நிலையில் இறையை உணர்கின்ற பொழுது. இறையை உணர்வது எவ்வாறு? அனைத்தையும் இறையாய் காண்கின்ற பொழுது இறையை உணர்கின்றான். அனைத்து உயிர்களையும், அனைத்து மானிடர்களையும் எவருக்கும் தீங்கிழைக்காது அனைவரும் ஒன்று, யாமும் மானிடன் அவரும் மானிடன், எம் குழந்தையும் குழந்தை, எம் பேர குழந்தையும் குழந்தை, அடுத்தவனுடைய பேர குழந்தையும் குழந்தைதான் என்று ஒன்றாக பாவித்து ஒருவன் மானிட பிறவி கிடைத்த இப்பிறவியை ஒருவன் பயன்படுத்துகின்றானோ அவன் இறையை கண்கூடாக காணலாம். எவ்வாறு காணலாம்? இது போன்று இறை சபைகளிலே மகா சபை ஒன்று அமைத்து அற்புதமாய் அச்சபையின் பொற்கூடத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட சிவம், அகத்தியம், சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற வரிசையில்
எவன் ஒருவனை சிவம் அமர வைத்திருக்கின்றானோ, எவன் ஒருவனுக்கு சிவன் ஆசான் என்ற பட்டம் கொடுத்து அமர வைத்திருக்கின்றானோ அவனை உணர்கின்ற பொழுது இறையை உணர்வார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதையே குருவும் சீடனுமாக மாறுகின்ற பொழுது, ஒரு ஆசான் அது எச்சபை ஆசானாக இருந்த பொழுதும், அச்சபை உண்மை நிலையில் ஆன்ம ஈகத்தை தத்துவத்தை பறைசாற்றுகின்ற சபையாக இருந்த பொழுதும், அச்சபையின் ஆசானை ஒருவன் குருவாக ஏற்று அவன் வழி நடக்கின்றானோ அவனோடு இறை கலந்திருந்தால் இவனோடு கலக்கின்றவர்களோடு இறை கலக்கும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். இதுவே சூட்சமமாய் முன்னோர்கள் மூத்தோர்களுடைய பாவ வினைகள் தொடர்ச்சியாக அது வருகின்றன. அவர்கள் ஆற்றிய நல்வினைகளும் தொடர்கின்ற பொழுது, பாவ வினைகள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது, அவரவர்கள் ஆற்றுகின்ற சுய முயற்சியால், சுய இறை முயற்சியால், சுய இறை தவம் புரிகின்ற முயற்சியால், இறை சபையோடு இறை சபை ஆசானோடு வாழும் குருவோடு ஒருவன் தொடர்பில் இருக்கின்ற பொழுது எவ்வினை என் செய்யும்? திருமுருகப் பெருமானுடைய திருத்தண்டமும் சலங்கையும் அவன் காலும் கண்களில் படுகின்ற பொழுது, சிவக்காட்சி தெரிகின்ற பொழுது எவ்வினை என் செய்யும் மானிடனை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறைமகா சபையினுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு ஒருவன், இறையை உணர்ந்து கொண்டு, பிரபத்தை உணர்வு கொண்டு ஒருவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது தெரிகின்ற காட்சிகளுக்கு முன்னால் வினை கைகட்டி நிற்கும். வினை என்பது என்ன? நவக்கிரக சஞ்சாரங்கள், நவக்கிரகங்கள் பின் கைகட்டி நிற்கும். அனைத்து சீடர்களின் பின்பாக நவக்கிரகங்கள் அனைத்தும் சுபக்கிரகங்களாக மாற்றுகின்ற அற்புதமான இறைநிலையை கற்றுக் கொடுக்கும் பிரபஞ்ச மகா சபையை தொடர்பு கொண்ட ஒருவனுக்கு வினை அகற்றும் நிலைதனை அவனுக்கே கற்றுத்தரும் சபை இது என்று யாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். நல்லாசி வழங்குகின்றோம். வினை அது ஒரு சொல், அது நல்வினையா தீவினையா என்று அதனை பிரித்தாளுகின்ற நிலையோடு ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவனுக்கு தீவினை அல்ல, அவன் ஆற்றுகின்ற ஒவ்வொரு வினையும் நல்வினையே என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கிறார்.